அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு, அதனால் என்னால் வர முடியாது. நான் வேணா நாளைக்கு வரவா? சரி. ஒரே நிமிஷம். என்ன இவன் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையும் லீவு தானே, என்ன வேலை இருக்குன்னு புழுகுறான். சனிக்கிழமை கூட என்னைக்கோ ஒரு நாள் வந்துடும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே எல்லா ஆஃபீஸும் லீவு தானே. என்னன்னு கண்டுபிடிக்கும். நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கும். என்னன்னு கண்டுபிடிக்க. ஹலோ சார். சார், எப்பவுமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில ஆஃபீஸ் வைக்க மாட்டீங்க சார். இன்னைக்கு என்ன வைக்கிறேன்னு சொல்லி குமாருக்கு சொன்னாங்க. ஆஃபீஸ் இல்லையா? அப்புறம் ஸ்டாஃப் சொன்னது ஆஃப் டே இல்லையா? சரி, நான் பேசுகிறேன். சார் நான் தெரியாமல் ஃபோன் பண்ணிட்டேன். சார் இன்னைக்கும் வேலை இல்லைன்னு மேனேஜரே சொல்லிட்டாங்க. அவனுக்கு என்னமோ வேலை பண்ண யோசிக்கலாம். என்னன்னு தான் பார்ப்போமே. ஃபோன் பண்ணி பேசலாமா இல்லை பேச வேணாமா? டேய், இன்னைக்கு ஆஃபீஸே இல்லையாமா? நீ என்ன ஆஃபீஸ் இருக்குன்னு போய் சொல்ற? என்ன நடக்குது? அதெல்லாம் என்னால வர முடியாது. எதுக்கு போய் சொன்னேன்? சொல்ல சொல்ல போன வைக்கலாம். என்ன சொல்ல சொல்ல போன வைக்கிறான்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. அதான் இருக்குமோ என்ன? இன்னைக்கு நம்மளோட பர்த்டே யாருமே விஷ் பண்ணலன்னு நினச்சி கவலைப்பட்டேன். அதான் இருக்குமோ? போய் பார்க்கலாம். இப்போ தெரியுது, பார்க்கலாமா? இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம பர்த்டேக்கு கேக் வெட்டாங்களே நம்ம. என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கா. ஹாய், இங்க பாரு, நான் தான் உன் ஃப்ரெண்டு. இங்க பாரு, ஹாய். யார் அது கூப்பிட்டு இருக்கிறேன்? ஓ, நீயா? ஹாய். வந்துடுறா.
என்னடி என் பர்த்டேக்கு விஷ் கூட பண்ண மாட்டேங்கிற? என் பர்த்டேக்கு தான் என்னோட ஃப்ரெண்டு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி கேக்கெல்லாம் உள்ள வச்சுருக்கிறான் போல. ஆமாம் தானே? என்னது உன் பர்த்டேக்கு உன் ஃப்ரெண்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி உள்ளே கேக் வச்சுருக்கிறானா? யார் சொன்னது? இது அவனோட பர்த்டேடி. உன் பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்ணலடி. உன் பர்த்டே இன்னைக்கு உன் பர்த்டேக்கு இன்னைக்கு உனக்கு சோகமான விஷயம் தான் நடக்குது போல். அது உன் பர்த்டேக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறேன். அது அவனோட பர்த்டேடி. உன் பர்த்டேக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அதுவும் ரெடி ஆகிட்டு வந்திருக்கியா? ஏன்டி ஏன் இந்த வேலை? என்னது அவனோட பர்த்டேவா? என்னது இது? நீ எப்படி எங்க வீட்டில்? டேய் பர்த்டே வாழ்த்துக்கள்டா. ஏண்டா? ஏண்டா என்னை கோவமாக பார்க்குறீங்க? எல்லாம் ஒன்னால. நீ அவன் பர்த்டேவோ உன் பர்த்டேவா நினச்சிக்கிட்டு நான் சொன்னவனே மயக்கம் போட்டு விழுவுற. இப்போ பாரு மணி விடிகால 12 மணி. வீட்டுக்கு போக முடியாது. நாளைக்கு போகலாம். நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன்டி. நான் வேணா ரூம் தரேன், படுத்துக்கிறியா? இல்லை வேணாம், நான் வீட்டுக்கு போயிடுறேன். எப்படி போவேன்? வண்டியில் பெட்ரோலும் இல்லை, காற்றும் இல்லை. எப்படி போவேன்? நாளைக்கு நான் காற்றடிச்சு தரேன். நாளைக்கு போ. அது சரி. நீ எங்கடா இங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அம்மா அம்மா நைட்டு எங்கடி போன? அது ஒரு பெரிய கடை. நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், வாய. அவனால் ஒரு பெரிய கதையே நடந்துருச்சு. ஓ, ஆனால் அவன் நல்ல புத்திசாலியாக தான் இருக்கான். ட்ரான் 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 ட்ரான். இவனே தானா? அம்மா எடுக்கிறது இருக்குதா? பருப்புடி ஞாயிற்றுக்கிழமையா கூப்பிட்றான். என்னன்னு பார்ப்போம். ஹலோ பருப்புடி, பொய் சண்டினா மூஞ்சிலே ஒரு குத்தி இருப்பேன் பார்த்துக்காம. சரி வெய்யி, நான் வரேன். எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமையே ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன வேணும்? உன் பர்த்டேக்கு தானே கூப்பிட்டேன். என் பர்த்டே கொண்டாடவா கூப்பிட்டேன்? உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் வைக்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாமே எனக்கா?
ஆமாம், எல்லாமே உனக்கும் உனக்கும் உனக்கு. அம்மா, இன்னைக்கு என்னோட பர்த்டேவை ஜாலியாக கொண்டாடணும். என் பர்த்டேவை ஜாலியாக இன்னைக்கு நான் கொண்டாடுனேன்னா நீங்கள் இந்த மாதிரி படத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டேவை வந்து எப்படி ஜாலியாக வந்து